தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றதால நான் அதைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். ஒரு பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார். ஜெயராமன் திமுக அவர உத்தியோகபூர்வமான முகநூல் பக்கத்துல இருந்துதான் நான் அந்த முகநூல் பக்கத்தை மக்களும் பார்க்கலாம் என்ற சில வளவங்கள் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் ஒரு போலியான தகவலை பரப்புறோம் என்று அவர் நான் நினைக்கிறேன் உத்தியோகபூர்வமான முகநூல் பக்கம் என்பதனால் அது திமுகவினுடைய முக்கிய உறுப்பினராக தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் எப்படி குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்கள். தமிழ்நாட்டின் நல்லாட்சி தரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டு இலங்கையை சூறையாடிய டிட்வா புயல் தன்னை வலுவிழக்க செய்து தமிழகத்தை தாக்காமல் தமிழனை தலைவணங்கி சென்றது. தமிழ்நாட்டில் நுழைந்தாலும் தம்மால் இழைக்கப்படும் தாக்கத்தை ஒரே நாளில் சரி செய்து விடுவார் தமிழக முதல்வர் என்று புயலுக்கு தெரியாதா? திமுக என்ற புயலை பற்றி புயலே உண்மையில என்ன சொல்றது? திமுக இந்த அரசியல் நினைச்சா அது கேவலமா இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, இல்ல இலங்கையில பாருங்க, அதுல அவர் சொன்ன விடயம் இலங்கையை சூறையாடிய டிட்வா புயல் தன்னை வலுவிழக்க செய்து தமிழகத்தை தாக்காமல் தமிழனை தலைவணங்கி சென்றிருக்கிறது. நாங்கள் இந்த இந்த பேரிடர் காலப்பகுதியில நாங்கள் இதுல ஒரு சொல்லாடல் கூட தமிழர் சிங்களவர் என்ற யாருமே இல்லை. இது ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் நாங்கள் பொறுப்பான ஒரு ஊடகமா ஒரு பொறுப்பு வாய்ந்த கட்சியில ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பதவி பாத்தீங்களா, தமிழனை தலைவணங்கி சென்றதென்றால் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க டெல்சா அதை பற்றி? இதுதான் சொல்றதுக்கு இல்ல, நீங்களே சொல்லிட்டீங்களே, ஒரு அசிங்கமான அரசியல் இதெல்லாம் தான். அந்த ஒரு வேர்டுக்கு கீழே இவங்க எல்லாம் நாங்க லிஸ்ட் பண்ணிட்டா அது முடிஞ்சு அதுக்கு மேல பேச ஞாபகம் இருக்க தெரியாது. இப்படித்தான் முள்ளிவாய்க்கால யுத்தம் நடக்கக்குள்ள காலுக்கும் தலைக்கும் ரெண்டு ஃபேனும் ரெண்டும் வச்சுட்டு ஐயா அவர் அப்பா வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு, ஃபேன் போட்டு ஜூஸ் எல்லாம் பக்கத்துல இருந்துச்சு. ஆனால் இலங்கையை பத்தி நாங்க கதைக்கணும் நிச்சயமா. 2004 சுனாமி, நீங்க கோவிக்க கூடாது. நான் கதைச்சதும் இலங்கையை பற்றி தான், சரியா? திமுக வந்து நீங்க நீங்க என்ன டக்குன்னு அதுல கோவிக்கிறீங்க? நான் இலங்கையை பற்றி தான் கதைச்சேன். நான் இல்ல நான் சொல்ல வரேன்னா, இலங்கை மக்கள், எங்களுடைய இலங்கை மக்கள் இப்போ மீண்டும் கட்டி எழுப்ப தொடங்கி இருக்காங்க. இலங்கை உடைந்து போயிருக்குது நேரத்துல, உலக ரீதியாகவும் சரி நாடுகளாவிய ரீதியிலும் சரி நாட்டு மக்கள் உடைந்து போய் இப்ப மீண்டும் கட்டி எழுப்ப தொடங்கி இருக்காங்க. 2004 சுனாமி, 2019 ஈஸ்டர் அட்டாக், 2022 பொருளாதார நெருக்கடி, 2025 டிட்வா புயல் கோர தாண்டவமாடி இப்போ நாடு ஒரு பிரச்சனைக்குரிய இருக்கிற. இன்று நேற்றிலிருந்து ஆரம்பித்து விட்டார்களே சொல்லலாம். வெயில் இப்போ எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி மக்கள் மீண்டும் வீதிகளுக்கு இறங்கி பாதைகள் எல்லாம் சுத்தம் செய்து போக்குவரத்துக்கான வசதிகளை ஏற்படுத்துறாங்க. அரசாங்கத்திலிருந்து முப்படையினர் இப்போ ஒவ்வொரு பக்கத்தும் சென்று, இன்னமும் செல்லாத இடங்களுக்கு சென்று மீட்பு பணிகள் ஈடுபடுறாங்க. வீதிகளை புனரமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கார்கள். அதே போல குறிப்பா சொல்லணும், பதுல்லையை மீட்டெடுக்கிறதுக்கு மீண்டும் கட்டி எழுப்புறதுக்கு மாத்தறையிலிருந்து ஒரு 800 பேர்